ஹாய் மக்களே, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு நம்ம ஏதாவது ஒரு நான்வெஜோ இல்ல ஏதாவது கொஞ்சம் நெஞ்சு எரிச்சல் மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த நெஞ்சு எரிச்சல் இந்த டைஜஷன் எல்லாத்தையும் சூப்பரான ஒரு டிப்ஸ் நான் சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா இஞ்சி, நம்மளோட இந்தியன் இஞ்சி இருக்குல்ல, நான் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கேன். தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே ஒரு 3 பல் பூண்டு மட்டும், வேற எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா வந்து மைய அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. நம்ம அரைச்சு வச்சலையா, இதை வந்து நல்ல ஒரு பேன்ல வச்சு கொஞ்சம் தண்ணி எல்லாம் எக்ஸ்ட்ரா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கிறப்ப நமக்கு அந்த இஞ்சியோட தன்மை வந்து அந்த எரிப்பு தன்மை வந்து குறைஞ்சிரும் நம்மளுக்கு. நல்லா இப்ப கொதிச்சு வந்துச்சு. இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆறணும் நம்மளுக்கு. நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த சாறு மட்டும் அது நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலையா. இதுல வந்து நல்லா வந்து தேன் சேர்த்துக்கலாம். நல்லா குடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா டேஸ்டா தான் இருக்கும். இந்த இஞ்சி சாறு இல்லையா, இப்ப நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம 1 வயசு குழந்தையில இருந்து நம்ம பெரியவங்க வரைக்கும் யாருனாலும் குடிக்கலாம். இப்போ 1 வயசுல இருந்து ஒரு 3 வயசு வரைக்கும் நினைச்சோங்களேன். இது வந்து ஒரு சங்குன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு சங்கு அளவுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். பெரியவங்களா இருந்தோம் அப்படின்னா ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மேக்ஸிமம் அந்த சஃபிஷியண்டா இருக்கும். ரொம்ப டைஜஷனும் நல்லா இருக்கும். அப்பப்ப நம்ம வந்து ஒரு ஹெவியா சாப்பிட்டோம், நான்வெஜ் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா கூட நீங்க இந்த மாதிரி குடிக்கலாம். இது வந்து குடிக்கிறது வந்து மார்னிங் குடிக்கணும். மார்னிங் வந்து வெறும் வயிற்றுல கண்டிப்பா குடிக்கூடாது. ஏன்னா வந்து இஞ்சி இல்லையா, அதனால வந்து வயிறு எரிச்சல் வரும். சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு நீங்க வந்து குடிக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்க.